முக்கியமான விஷயமா? அது வந்து நான் எப்படி சொல்றது? ஆம், எங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையா அமைதியா நான் சொல்ல வர விஷயத்த யோசிச்சு பாருன்னு. சரி. சின்னத்தை, சசி எங்க போயிட்டா? தெரியலையே, அவ இங்கதான் ஆடிட்டு இருந்தா. எங்க போயிட்டா? சின்ன பாட்டி, அவ கூட பேசிட்டு இருந்தவங்களையும் காணும். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அப்பவே நான் கவனிச்சேன், நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப சசி அடிக்கடி மிஸ்ஸஸ் பிரியா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்படின்னா நாம ஒரு வேலை செய்யலாம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் மேல இருக்காளான்னு போய் பாத்துட்டு வரேன். போய் பாரு. ஜாக்கிரதை. அது உன்னோட வீட்டுக்கு என்ன வேலை வரும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை உன் வீட்டை விக்கிற நிலைமைக்கு வந்தனா? ஆனா சசி, நான் என்னோட வீட்டை எதுக்காக விக்கணும்? அது ஏன்னா ஜெயதேவி உன்னோட வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பாரு பிரியா, நான் சொல்ல வரது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஜெயதேவி உன்னோட வீட்டை நீ என்ன விலை சொன்னாலும் வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. டபுள் மடங்கு பணம் தருவாங்க. அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ போய் உன்னோட சொந்த ஊர்ல ஒரு பெரிய அழகான பங்களாவா நீ கட்டிக்கலாம். நிறுத்து சசி, எனக்கு எந்த பங்களாவும் தேவையில்லை. அவங்க என்ன விலை என் வீட்டுக்கு கொடுத்தாலும் நான் அதை விக்கிறதா இல்ல. என் புருஷன் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா சம்பாதிச்ச பணத்துல வாங்கின வீடு அது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கட்டிருக்கோம் தெரியுமா? அந்த வீட்டை எப்படி எங்களால விற்க முடியும்? அட, அதனாலதான் அந்த வீட்டுக்கு அவ்வளவு பணம் தராங்க. இங்க பாரு பிரியா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் ஜெயதேவி உன்னோட வீட்டுக்கு டபுள் மடங்கு பணம் தரேன்னு சொல்றாங்க. இல்ல சசி, அது மட்டும் நடக்காது. இங்க பாரு பிரியா, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. உன்னோட வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்ல பிரியா. ஆனா ப்ளீஸ், நான் சொல்றது மட்டும் கேளு பிரியா. பாரு, நிஜமாவே நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தனா இந்த விஷயத்தை பத்தி நீ பேசிருக்க மாட்ட. என் வீட்டு மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் சசி, இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட இன்னொரு முறை பேசாத. சசி, மூன்று முடிச்சு இணைந்து வழங்கி